இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கால்டினுஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. ஆன்மீகமிக்கவர்களே, இந்த புனிதரை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக 2-3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆன்மீகமிக்கவர்களே, மத்திய கிழக்கு பகுதியில் இன்னும் அமைதி முழுவதுமாக திரும்பவில்லை. இறைவனிடத்துல தொடர்ந்து மன்றாடி அமைதி திரும்ப, போர் நிறுத்தப்பட அங்க தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, நம்முடைய வீடியோவில் ஒரு சில பேர், ஃபாதர் உங்க வீடியோவை யூடியூப்ல போட்ட உடனே அல்லது ஒரு சில கட்சி சார்பான விளம்பரங்கள் வருகிறது என்று சொன்னார்கள். அது யூடியூப் பண்றது, நம்ம எந்த கட்சி சார்பும் எடுப்பது கிடையாது. ஆகவே அதை புரிந்து கொண்டு பார்க்க விருப்பம் இருந்தால் அந்த விளம்பரத்தை பாருங்கள், இல்லை என்றால் ஸ்கிப் என்கிற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கும், அதை அழுத்தினீர்கள் என்றால் அந்த விளம்பரம் சென்றுவிடும். மூன்றாவது, மிக முக்கியமானது, நம்முடைய அந்த யூடியூப் சேனல்ல வருகிற வீடியோவுக்கு கீழே நிறைய பேர் தங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக ஜெபிக்க குடும்ப கருத்துக்களை அங்கு நீங்கள் பதிவிடுகிறீர்கள். தயவு செய்து வீடியோவில் உங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஜெப உதவிகளை கேட்டால் நிச்சயமாக நம்ம ஜெப உதவிகளை செய்வோம். அந்த கமெண்ட்ஸ் பகுதியில தயவு செய்து குடும்ப கருத்துக்களை பதிவிட வேண்டாம் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கால்டினுஸ் என்கிற புனிதரை பற்றி உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருச்சபையினுடைய வரலாற்றுல 11ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக இவர் கருதப்படுகிறார். அப்பொழுது திருத்தந்தையர்களுக்கும் அங்கிருந்த அரசர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு நேரத்துல தான் இந்த புனித கால்டினுஸ் திருத்தந்தையர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறார். திருத்தந்தையர்களுக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து திருத்தந்தையர்கள் சார்பாக பேசியிருக்கிறார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுதுமே கத்தோலிக்க திரு அவையின் சார்பாக வாழ்ந்த ஒரு புனிதராகவும், மிலான் நகரத்தினுடைய ஒரு ஆயராகவும், மிலான் நகரத்துல ஏழை எளியவர்கள், அதுவும் குறிப்பாக கடன் தொல்லையினால் அவதிப்பட்டவர்களுக்கு திருச்சபையிலிருந்து பண உதவிகளை செய்து கடன் தொல்லையிலிருந்து அவர்களை மீட்டு மாபெரும் புனிதராகவும் இந்த புனித கால்டினுஸ் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குருக்களும் கண்ணீர்களும் துறவியரும் ஏழையருக்கான தனித்துவமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல மாலை நேரத்துல திருத்தூதர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து படகுல ஏறி அக்கறையில் இருக்கிற கப்பர்ராகமுக்கு செல்ல அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். கடலில் பாதி தூரம் சென்ற பிறகு திடீரென்று பெரும் காற்றும் புயலும் வீசுகிறது. அப்பொழுது அச்சத்திலும் கலகத்திலும் இருந்த தூதர்கள் சென்று கொண்டிருந்த அந்த படகை நோக்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நடந்து வருகிறார் கடல் மீது. இயேசு அவர்களை நோக்கி வருவதை கண்டார்கள், அஞ்சினார்கள் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு அவர்களிடம் நான் தான், அஞ்சாதீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவர்கள் இயேசுவை படகுல ஏற்ற விரும்புகிறார்கள். அதன் பிறகு அந்த படகு சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்தது என்று தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களுடைய நற்செய்தி வாசகம் நம்முடைய வாழ்க்கையில பல பேருடைய பிரதிபலிப்பாகத்தான் இருக்கும். ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவரோடு தொடர்புல இருக்கிறோம், ஆண்டவருடைய சித்தம் படிதான் நம்முடைய வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நிகழ்கின்றன. அதாவது திருத்துதர்கள் இயேசுவோடு நாள் முழுவதும் இருந்து மாலையானதும் இயேசுவனுடைய கட்டளையின்படிதான் படகுல ஏறி செல்லுகிறார்கள். படகுல அவர்கள் எந்த தவறும் செய்ததாக தெரியவில்லை. இயல்பான வாழ்க்கை பயணம்தான். எங்கிருந்து திடீர் என்று புயல் வந்தது, எங்கிருந்து திடீர் என்று பெரும் காற்று அடித்தது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி அவர்கள் குழப்பத்திலும் அச்சத்திலும் இருந்த நேரத்துல இயேசு அவர்கள் வருவதை கண்டு கூட அவர்கள் இயேசுவை கண்டு அஞ்சினார்கள் என்று தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பலருடைய இந்த மைண்ட் வாய்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த செய்தியை வாசிக்கிற நேரத்துல ஆமாம் ஃபாதர், எங்க வீட்லயும் இதே நிலைமை தான், நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்கிறோம், ஆண்டவருடைய கட்டளையின்படி தான் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் வழி நடத்துகிறோம், ஜெபமாலை சொல்லுகிறோம், வருடத்திற்கு ஒரு முறை பாத யாத்திரை, வருடத்திற்கு ஒரு முறை திருப்பயணம் செய்கிறோம், எல்லாத்துலேயுமே நாங்கள் ஓரளவு ஒரு ஒழுக்கமாக தான் ஃபாதர் இருக்கோம். பட் இருந்தாலும் ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வருகிறது, ஏன் குடும்பத்தில் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, எங்கள் குடும்பத்தில் ஏன் இழப்பு ஏற்படுகிறது, இறப்பு ஏற்படுகிறது, அப்படி என்று எல்லாமே நாங்கள் சரியா செய்தாலும் ஏன் கடவுள் எங்களை சோதிக்கிறார் என்கிற கேள்வித்தான் இன்றைக்கு நமக்கு பலருக்கு எழும். அதே நிலையில தான் இன்றைக்கு திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த சோதனை நேரத்துல ஆண்டவர் நமக்கு அருகில் இருந்தா கூட ஒரு அச்சம் தான் நமக்கு ஏற்படும். திருத்தூதர்களுக்கு ஏற்பட்டது போல அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்துல தான் இறைவன் நமக்கு ஆறுதலான செய்தியை தருகிறார். நம்ம எத்தனை துன்பத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில் அடித்தாலும், எவ்வளவு பெரிய ஆபத்துல நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய படகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய ஆன்மாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அஞ்சாதீர்கள்,
நான் தான் அப்படி என்று இன்றைக்கு அச்சத்திலும் கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அஞ்சாதீர்கள், நான் தான் என்று. ஆகவே ஆண்டவர் நம்முடைய படகில் இருக்க, ஆண்டவர் நம்முடைய வீட்டில் இருக்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க, எதையும் கண்டு நம்ம அஞ்ச வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஆறுதல் செய்தியாக கூறுகிறது. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.